பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து இந்த கதையை சொல்ல மனு என்னை வந்து பார்க்கும்போது அவர் சொன்னார், ஒரு நேரம் சொன்னார், கதை சொன்னார். நான் சொன்னேன், நான் என்ன பண்ணுறேன் இந்த படத்துலன்னு சொல்லும்போது, ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸாக 1965 ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காட் லாஸ்ட் எல்லாம் சொன்னார். கேட்கும்போது அது சுற்றுறார் போல இருக்கு. சரி, நான் அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறார் போல இருக்குன்னு நினச்சேன். ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 300 பேஜஸ்க்கு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தார். அது ஒரு 2-3 பக்கம் பார்த்தோன்னே சொன்னேன், எஸ் மனு, ஐ திங்க் இஸ் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் திஸ், ரிசர்ச் இஸ் கான் இன்டு இட் லைக் பிரசன்னா சைட். ஏன்னா அது வந்து ஒரு பக்கம் நான் நிறைய படம் நடிச்சுட்டேன். நான் வந்து 172வது படம் நினைக்கிறேன் மிஸ்டர் எக்ஸு. அப்படி இருக்கும்போது பல படங்கள், பல கதாபாத்திரங்கள், தாத்தா வேஷம் தான் போடல, அதுவும் போட்டிருக்கேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ரோல். ஏன்னா மனு என்ன நினச்சிருக்காரு, வயசாகிடுச்சு, ஒரு வயசாகணும் காமிக்கணுன்றதுக்காக வெள்ளை முடி வெள்ளை தாடிலாம் கொடுத்து அவருடைய ஆசையை தீர்த்திட்டான்னு வச்சுக்கோங்க. நான் பொறாமை பிடிச்சவர் அவர் மனு. நான் வந்து பார்த்தோன்னா 4-5 கேர்ள்ஸோட உட்காந்த உடனே, சார் ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க, அங்கே ஆரியா வருவார். நாங்கள் சார் ஆரியா ஏதோ வருவார் சார், நான் அவங்க உட்காந்துக்கிறேன் சார்னு சொல்லி அவருக்கு பர்மிஷன் கேட்டு உட்காந்துட்டேன் நான். ஸோ இந்த படப்பிடிப்பை பற்றி சொல்லணும். இந்த பேசிக்கலி இங்கே வந்து அவங்க துரந்தரை பற்றி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இதில் லாட் ஆஃப் அன்சங் ஹீரோஸ் ப்ரொடெக்ட் த கண்ட்ரி. அது வந்து ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நாட் மெனி பீப்புள் அட்டெம்ப்ட் தீஸ் திங்ஸ். அந்த விஷயத்தில் மனுவுக்கு உண்மையிலே பாராட்டணும். 2023 தூங்கினாலும் பொறுமையாக அந்த படத்தை எடுத்து சிறப்பாக கொண்டு வரணும்னு நினச்சதான். இட்ஸ் நாட் ஈஸி டாக் டு கெட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ தட் பீன் ஹியர். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டால்வர்ட்ஸ்னே சொல்லலாம். அந்த ஆரியா வந்து ட்ரெய்லரை பார்த்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேண்டாம், இந்த வேண்டாம் ஆரியா, நான் வேற எங்கேயும் சொல்கிறேன். நான் இல்லை, எனக்கு உடனே வேறு எதுவும் வந்துச்சு, சென்சார் பண்ணிட்டேன் நான், சாரி. ஆனால் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக வச்சுட்டு வரும்போது லாட் ஆஃப் மோர் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. நிறையா நீ சைக்கிளில் போகும்போது கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இட்ஸ் ரியலி லுக்கிங் குட். தட்ஸ் வாட் இட் ஷோஸ் த டெடிகேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட். தி ஆக்டர்ஸ் வந்து மெனக்கடல்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த கதாபாத்திரம் என்னன்னு சொல்லி மனு சொன்ன உடனே ஐ திங்க் ஆரியாஸ் வித் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் ஸோ வித் கௌதம் கார்த்திக். இன்றைக்கி என்னுடைய 40 ஆண்டு காலம் என்னுடன் பயணிக்கிற ஒரு சகோதரர் வந்து, ஆனால் இது வந்து கார்த்திக் சாரோட பையன் தானே கேட்டார். ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் வித்தியாசமாக தெரியறாரு, இந்த படத்தில் ஒரு வித்தியாசம் தான் இருக்காரு, வித்தியாசமாக நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். ஆல் த அதர் கேர்ள்ஸ் தென் மஞ்சு மேம் சொல்கிறதுக்கு காரணம் அவங்க தான் எங்கள் எல்லாரும் டைரக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தாலே தெரியும் தே ஆர் த பீப்புள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டு அனுப்புகிறாங்க. அது ஒன்று. தென் த கேப்டன் ஆஃப் த ஷிப் மனு அண்ட் டெடிகேட்டட் பர்சன் சொல்லிட்டேன். அண்ட் கேமராமேன் பற்றி சொல்லிட்டேன், திபு இட் இன் கிரேட் ஜாப், மாற்று கருத்தே கிடையாது. இது என்னென்னா, அந்த பியூட்டி ஆஃப் சச் ஃபிலிம்ஸ், நிறைய பேர் வந்து வாருக்கு போகிறாங்க, வராங்க, ஒரு நாட்டை காப்பாற்றுறாங்க, அவங்க வந்து பரம்வீர் சக்ரா, வீர் சக்ரா எல்லாம் கிடச்சி பாராட்டப்படுவாங்க. ஆனால் அவங்களையும் மீறி பல பேர் இந்த நாட்டை பாதுகாக்காத பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது வெளியே தெரியாது. ஏன்னா அவங்க சொல்லவும் முடியாது. There are people who gather intelligence, they try to see what is happening, என்ன நடக்க போகுது இந்தியாவிலேயே இல்லை மற்ற நாடுகள் என்ன நடக்க போகுதுன்னு வந்து துல்லியமாக வந்து கணித்து அதை உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய அளவில் இருந்தால் கூட சொந்த மனைவிக்கும் தான் யார் என்று சொல்ல முடியாத ஒரு சூழலில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த அன்சங் ஹீரோஸ். அந்த மாதிரி அன்சங் ஹீரோஸை நம்ம எப்படி பாராட்ட முடியும்னா, இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் பாராட்ட முடியும். ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன், வாட் குட் ஹவ் ஹேப்பன், இதுக்கு எப்படிலாம் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க, மெனக்கட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது உண்மையிலே இட்ஸ் அ டஃப் மூவி டு டேக் அண்ட் மனு வாஸ் ஹேண்டில் இட் ரியலி வெல்னு தான் சொல்லணும். ஏன்னா அசர்பைஜான்லாம் ஷூட்டிங் போகும்போது இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். அண்ட் சிங்கிள் ஷாட்டில் தான் எல்லாம் எடுத்தோம் சில ஆக்ஷன் சீன்ஸ். ஆரியா கூட சொன்னா, அண்ணா சார் பிரமாதம் சொல்லி ஃபோன் பண்ண, எந்த பிரமாதம் ஆரியான்னு கேட்டேன். பிரமாதம் ஆச்சு சார் அந்த ஃபைட் அப்படின்னாரு. ஆனால் படத்தில் ஃபுல்லாக வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃபுல் ஷாட் வச்சோம்னா அது வரும்னு நினச்சி போய் பார்த்து நானும் பல பேர்கிட்ட சொல்லிட்டு அவ்வளோ இருக்கா, அதோட ஆக்ஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். நல்ல கோர்வையாக நீங்கள் பார்த்தீங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் இந்த ஸ்கேலுக்கு நீ டேக் அ ப்ராஜெக்ட் லைக் திஸ், அதுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் தைரியமாக இருக்கணும். நான் இந்த ஸ்கேலில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து மனுவுக்கு சப்போர்ட்டாக இருந்த தயாரிப்பாளர் உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். தட் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட் டு சப்போர்ட் சச் அ ஃபிலிம். அண்ட் 3 years வெயிட். பல பேர் வந்து விட்டுருவாங்க. இதில் வந்து வேற எந்த ப்ராப்ளம் கிடையாது. தே வந்து கூர் தீட்டினாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அப்படியே தீட்டி ஒரு சிறந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லும் போது இட் இஸ் லேண்டட் அட் அ டைம் அண்ட் துரந்தர் இஸ் மேட் ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ இந்த மாதிரி படங்கள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலே வரப்பிரசாதமாக இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் மனு, தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் அலாங் வித் யூ அண்ட் ஆரியா அண்ட் கௌதம் கார்த்திகோட நடிச்சிருக்கேன்.
கௌதமோட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு இன்னொரு படம் வெயிட்டிங் இந்த லைன் தட் ஆல்சோ ரிலீஸ் சூன். கௌதம், இட்ஸ் வெயிட் ஃபார் தேட் ஆல்சோ. நான் தொடர்ந்து படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ரிலீஸ் ஆகின்ற படத்தில் ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்றும் இல்லை, கான்ட்ரவர்சி ஒன்றும் கிடையாது. டக்குன்னு அது பயமாக இருக்கும் பார்க்கும்போது. இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும், தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். எல்லா ஃபங்க்ஷனையும் சொல்கிற மாதிரி 50 days ஓடிடியில் வந்து 50 daysக்கு அப்புறம் படம் வந்தால் ஐ திங்க் பீப்புள் வில் கோ அண்ட் வாட்ச் மூவிஸ் இந்த தியேட்டர். இந்த படத்தை வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்குறதோட பெரிய தியேட்டர் போய் பார்க்குறது தான் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கே எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரியலி வெல் டன். அண்ட் ஐ விஷ் பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களும் இதை சிறப்பாக எடுத்து சென்று மக்களை வந்து April 17 முதல் பார்க்கணும்னு சொல்லணும். எனக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை சகோதரர் சொன்னார், சார் April 17 போய் பாருங்கள், April 17 போய் பாருங்கன்னா அன்றைக்கி தியேட்டர் ஃபுல் ஆகிடும் சார், எப்படி சார் அன்றைக்கே போய் பார்க்க முடியினாரு. சரி 18 போய் பாருங்கள், 19 போய் பாருங்கன்னு. ஸோ ஃப்ரம் April 17 கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி இந்த தியேட்டர். மிஸ்டர் எக்ஸ் யார், அது என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ காதல் காட்சி இருந்தது, அந்த மிஸ்டர் எக்ஸ் யார், இதெல்லாம் வந்து April 17 உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இட்ஸ் a great effort. அண்ட் இந்த மாதிரி ஒரு அன்சங் ஹீரோஸை வெளியே கொண்டு வந்த அந்த தயாரிப்பாளர்களுக்கும் தி என்டையர் குரூ ஃபார் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த மெனக்கடலுக்கு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நல்லது நடக்கட்டும் என்று சொல்லி ஜாதி மத மொழிபேத மற்ற புதிய சமுதாயத்தை உருவாக பாடும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா எல்லாத்துக்குமே நன்றி எங்களை சப்போர்ட் பண்ண இங்கே வந்ததுக்கு. அண்ட் மிஸ்டர் எக்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் தேங்க்யூ வெங்கடேஸ்வர் அண்ட் லக்ஷ்மண் சார், பிரின்ஸ் பிக்சர் அண்ட் டீம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் எப்போவுமே நம்ம ஒரே டைப் ஆஃப் ஒரு மூவி பண்ணும்போது இவங்களுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் காஸ்ட் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணணுன்னா நம்மளை வந்து ஒரு டிரெக்டர் ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ மனு ஆனந்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. எனக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஐ திங்க் எனக்கு எல்லாத்தோடையும் வந்து காம்பினேஷன் இருந்தது. அவ்வளோ பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சரத்குமார் சார், மஞ்சு வாரியர் மேம், ஆர்யா, கௌதம் கார்த்திக், ரைசா, அனாகா, சஞ்சனா, பிரவீன், தாரா, காளி வெங்கட் சார் எல்லாத்தோடையும் காம்பினேஷன் இருந்தது. இட் வாஸ் அ கிரேட் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் எக்ஸ் வந்து April 17 ரிலீஸ் ஆகுது. அண்ட் எங்களோட டெக்னிக்கல் க்ரூ அருள் அண்ட் திபு, தேங்க்யூ. இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரெகக்னைசேஷன். அண்ட் எகெயின் இந்த படத்துலையும் அது இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் படம் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக ஒரு சென்சிபிளான படம் அண்ட் ஒரு பெரிய தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. மிஸ்டர் எக்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த சினிமாவில் எப்போவுமே சொல்லுவாங்க கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறாங்கன்ட்டு. இவங்க எல்லாம் கொடுத்த காசுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். நடிப்பு எனிவே தே ஆர் ப்ரோஸ். அண்ட் ரொம்ப கஷ்டம் எல்லாமே. பிகாஸ் படம் பார்க்க ஸ்லீக்காக ஸ்டைலிஷாக ஹாலிவுட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒர்க் பண்ணுற அந்த ப்ரமைஸ் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் கோர். லைக் ஆல்மோஸ்ட் லைக் லேபர் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பீங்கில் எங்கள் எல்லா ஷூட்லையுமே ஐ திங்க் இந்த பஞ்சபூதங்கள் வந்து பயங்கர விகரஸாக வந்தது. பீங் அசர்பைஜானில் ஷூட் பண்ணும்போது அந்த விண்டி, அப்புறம் இங்கே ஃபேக்ட்ரிஸ்லாம் ஷூட் பண்ணும்போது அந்த டஸ்ட் எல்லாமே. அண்ட் கிரெடிட் கோஸ் டு ஆர்யா சார். சான்ஸே இல்லை, பிடிச்சி பரட்டை வச்சு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பீங் லைக் மஞ்சு மேம் எஸ்பெஷலி. இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டண்ட்டு. மனு இஸ் லைக் அவரோட ரைட்டிங்கில் வந்து இது ஸ்டண்ட்டு மட்டும் பிளாங்காக இருக்காது. ஸ்டண்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே பக்காவாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அது ஒன்ஸ் படிச்சிட்டாலே அது மைண்டில் ஏறிடும். பிகாஸ் மீ அண்ட் மனு லைக் வேர் ஸோ லைக் ஜெல். நாங்கள் பெருசாக ரூம் போட்டு யோசிக்க மாட்டோம், டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், ஆஃபீஸில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். பட் வில் பி வெரி கிளியர் பிட்வீன் அஸ். அதுக்குள்ளே ஒரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ ஸ்டண்ட் எல்லாமே சில்வா மாஸ்டர் ஆல்மோஸ்ட் லைக் அவர் ஒரு கோ டைரக்டர் மாதிரி தான் அந்த படத்தில் த்ரூ அவுட் த ஃபில்ம் இருந்தார். அண்ட் 360 degrees இது இல்லாமல் 3 கேமரா 4 கேமரா 10க்கு FPV அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டண்ட் இஸ் லைக் சிங்கிள் ஷாட்ஸ். ஸோ அதெல்லாம் எஸ்பெஷலி மஞ்சு மேம் இட் வாஸ் லைக் நாங்கள்லாம் வந்து அந்த ஸ்டைல் அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அசால்ட்டாக பண்ணாங்க. ஆன் த ஹோல் இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ இன் திஸ் ஃபில்ம். அண்ட் த கிரெடிட் லைக் ரப்பர் பந்து மாதிரி ஒரு படம், இப்போ மிஸ்டர் எக்ஸ் மாதிரி ஒரு படம், இப்படி கொடுக்குறதுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். அதை மீறி ஸோ மச் டெடிக்கேஷன் அண்ட் பிலீவ் இன் த ஸ்கிரிப்ட் விச் தே சூஸ். அதை வந்து ஒரு 3 yearsஆக அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸ் வெங்கடேஷ் சார் அண்ட் லக்ஷ்மண் சார், போத் ஆஃப் யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர். நாங்கள் கேட்டது எல்லாமே கொடுத்தீங்க. இந்த படத்துக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சுட்டு கேட்குறதுக்கு முன்னாடியே நிறையா யூ கிவன். அண்ட் தட்ஸ் ஹவ் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் வந்திருக்கு. தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட்
இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை நீங்கள் எடுத்து கொடுக்கணும். நன்றி.